நேத்து ஒரு பேஷண்ட் என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டாங்க. மேடம், எல்லா பீடியாட்ரிஷியனுமே வந்து 1 இயர் கீழ குழந்தைங்களுக்கு மாட்டுப்பால் குடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அதுக்கு கரெக்டான ரீசன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டான கேள்விதான். வாங்க அத பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ஒரு பாயிண்ட் உங்க வீட்ல யாராச்சும் ஒருத்தராச்சும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, "நீ குழந்தையா இருக்கும்போது நான்லாம் உனக்கு மாட்டுப்பால் தான் குடுத்தேன். நீ எவ்ளோ கொழு கொழுன்னு சப்பியா இருந்த தெரியுமா?" அப்படின்னு. கரெக்ட்டா? மாட்டுப்பால் குடுக்கறனால குழந்தைங்க ஏன் கொழு கொழுன்னு இருக்கிறாங்க அப்படின்னா, அதுல நிறைய புரோட்டீன்ஸ், மினரல்ஸ் அதிகமா இருக்குது. பட் என்னன்னா, புரோட்டீன்ஸ், மினரல்ஸ் அதிகமா இருக்கிறனால குழந்தைங்களால ஈஸியா வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. இன்னொன்னு, குழந்தைங்களோட கிட்னிஸ் வந்து இம்மெச்சூரா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஓவர்லோட் பண்ற மாதிரி இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா, மாட்டுப்பால்ல கால்சியம் லெவல் அதிகமா இருக்கிறனால அயன் அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாகி குழந்தைங்களுக்கு வந்து அனிமியா வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 3rd வந்து பாத்தீங்கன்னா, கவ் மில்க் புரோட்டீன் அலர்ஜி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் இது வந்து குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படின்னா என்னன்னா, கவ் மில்க்ல இருக்கிற சில புரோட்டீன் வந்து குழந்தைக்கு வந்து அலர்ஜி ஆகும். அதனால குழந்தைங்களுக்கு ரேஷஸ், ஃபீவர், வாமிட்டிங், டயரியா, சில டைம் வந்து பிளட் மிக்ஸ்டு லூஸ் மோஷன் இது மாதிரி வந்து போகும். சில டைம் பாத்தீங்கன்னா சளி, இருமல், மூச்சு வாங்குதல் இது மாதிரி தொந்தரவு அடிக்கடி குழந்தைங்களுக்கு வந்துட்டே இருக்கும். 4வது பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு மாட்டுப்பால் அதிகமா கொடுக்கறனால அவங்களுக்கு வந்து டம்மி வந்து ஈஸியா ஃபில் ஆயிடும். இன்னொன்று வந்து அவங்களுக்கு ஒரு 4-5 மணி நேரம் பசி எடுக்காது. ஸோ மற்ற ஃபுட் அவங்க சாப்பிட்றதுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடியூஸ் ஆகிடும். இன்னொன்று, அவங்களுக்கு ஈஸியாக வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 1 வயசுக்கு கீழே குழந்தைங்களுக்கு மாட்டுப்பால் கொடுக்கக்கூடாது. அது எந்த மாட்டுப்பாலாக இருந்தாலும் சரி, ஒரு மாட்டுப்பாலாக இருந்தாலும் சரி, சீமை மாட்டுப்பாலாக இருந்தாலும் சரி, எந்த மாட்டுப்பாலாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. தேங்க்யூ.